And the second concentration process is froth flotation. Froth நுரை ஃப்ளோட்டேஷன்னா மிதப்புன்னு பேர், நுரை மிதப்புன்னு பேர். அங்கே ஆக்சைடு ஓருக்கு தான் கிராவிட்டி செப்பரேஷன் ஹைட்ராலிக் வாஷ்ன்னு சொன்னோம். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் எந்த ஓரை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். திஸ் மெத்தட் இஸ் காமன்லி யூஸ்டு டு கான்சன்ட்ரேட் சல்ஃபைடு ஓர். பாயிண்ட் இதுதான், S2 மைனஸ். எக்ஸாம்பிள் such as galena, lead sulfide, zinc blend, zinc sulfide etc. ரெண்டுமே சல்ஃபைடு ஓர். சல்ஃபைடு ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் froth flotation method. In this method, the metallic ore particle which are preferentially wetted by oil can be separated from gangue. Gravity separationல ஓருக்கு high specific gravity, gangueக்கு low specific gravity. அந்த கண்டிஷனை வச்சுக்கிட்டு இங்கே என்ன கண்டிஷன்? ஆயில் இஸ் வெட்டட் பை ஓர் இஸ் வெட்டட் பை ஆயில். ஓர் ஆயிலில் நனையும். கேங்யூ இஸ் வெட்டட் பை வாட்டர். கேங்யூ வாட்டரில் நனையும். ஓர் ஆயிலில் நனையும், கேங்யூ வாட்டரில் நனையும். இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சுக்கிட்டு தான் froth flotation மெத்தடை கேரி அவுட் பண்ண போகிறோம். ஸோ froth flotation is applicable only for sulfide ore. In this method, the crushed ore, powdered ore, is suspended in water and mixed with the frothing agent, pine oil, eucalyptus oil, etc. என்ன பண்ண போகிறோம்? ஓரை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை வாட்டரில் உள்ளதுக்கு போட போகிறோம், சஸ்பெண்ட் பண்ண போகிறோம். வாட்டரில் அது இல்லாமல் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி அதோட யாரையெல்லாம் சேர்க்க போகிறோம்னா ஃப்ரோத்திங் ஏஜென்ட், நுரையை உருவாக்கக்கூடிய காரணிகள், பைன் ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில் அதில் சேர்க்க போகிறோம். ஸோ ஓரத்துக்கு வாட்டரில் ஆட் பண்ணியாச்சு, அதில் பைன் ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயிலையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த ஒன் வேர்டு, a small quantity of sodium ethyl xanthate which acts as a collector is also added. கலெக்டர்னால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இல்லை, இங்கே சேகரிப்பான் அப்படின்னு ஒரு மீனிங் வரும். ஃப்ரோத்திங் ஏஜென்ட் இவங்க ரெண்டு பேருமே ஒன் வேர்டு. தி கலெக்டர் யூஸ்டு இன் froth flotation மெத்தட், இதுவும் ஒன் வேர்டு. சோடியம் எத்தில் சாந்தேட், இதுவும் ஒரு ஒன் வேர்டு கொஸ்டின் தான். ஸோ ரெண்டு ஒன் வேர்டு இந்த இடத்துல இருக்குது, இன்னொரு ஒன் வேர்டு வரும். ஸோ கலெக்டர்னால் என்ன அர்த்தம்? கலெக்டரோட ஒர்க்கு என்ன ஒர்க்கு? எ froth இஸ் ஜெனரேட்டட் பை ப்ளோயிங் ஏர் த்ரூ திஸ் மிக்சர். மேலேருந்து ஏரை உள்ளே ப்ளோ பண்ணி உள்ளே பாஸ் பண்ணி நம்ம அஜிடேட் பண்ணணும், நல்லா கலக்கணும். கலக்கும் பொழுது என்ன ஃபார்ம் ஆகும்? froth ஃபார்ம் ஆகும். தி கலெக்டர் மாலிகூல் இங்கே ஆட் பண்ண அந்த சோடியம் எத்தில் ஜாந்தேட்டோட ஒர்க் என்ன ஒர்க்கு? அட்டாச் டு தி ஓர் பார்ட்டிக்கிள் அண்ட் மேக் தம் வாட்டர் ரிப்பல்லன்ட். இந்த கலெக்டர் மாலிகூல் ஓர் பார்ட்டிக்கிளில் போய் அட்டாச் பண்ணிடும், ஒட்டிக்கொள்ளும். ஓரோட சர்ஃபேஸில் ஃபுல்லாக இந்த சோடியம் எத்தில் ஜாந்தேட் மேலே போய் ஒட்டி அந்த ஓரை எதாக மாற்றிடும்? வாட்டர் ரிப்பல்லண்ட்டாக மாறிடும், நீர் விலக்கும் தன்மையாக மாறிடும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஓர் ஆயிலில் தான் நனையும், நீரில் நனையாது. அந்த நனையாத கெப்பாசிட்டி யாருக்கு கொடுப்பாங்கன்னா இவங்க தான் கொடுப்பாங்க. ஓர் பார்ட்டிக்கிளோட சர்ஃபேஸில் இவங்க போய் ஒட்டிக்குவாங்க. ஒட்டிக்கிட்டு இவங்களை எதாக மாற்றிடுவாங்க? வாட்டர் ரிப்பல்லண்ட்டாக மாற்றிடுவாங்க. இப்போ ஓர் பார்ட்டிக்கிள் வாட்டரில் நனையாது. அடுத்து, as a result, ore particle wetted by the oil rise to the surface along with the froth. ஏரை ப்ளோ பண்ணி நம்ம அஜிடேட் பண்ணும் பொழுது froth ஃபார்ம் ஆகும். froth எப்போவுமே எங்கே ஃபார்ம் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும்? வாட்டரோட சர்ஃபேஸில் மேலே. froth ஃபார்ம் ஆக froth சர்ஃபேஸுக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா பார்த்துக்கிடுங்க. ஆயிலையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணால் ஆயில் ஃபார்ம் அப்பர் லேயர் டியூ டு லோ டென்சிட்டி, வாட்டர் ஃபார்ம் பாட்டம் லேயர். ஸோ அஜிடேட் பண்ணும் பொழுது froth ஃபார்ம் ஆகும். ஃப்ரோத்தில் இப்போ என்ன இருக்கும்? ஃப்ரோத்தில் என்ன இருக்கும்? ஆயில் இருக்கும். ஆயில் என்ன இருக்கும்? ஓர் பார்ட்டிக்கிள் இருக்கும். froth சர்ஃபேஸுக்கு வரும்பொழுது ஆயிலும் சர்ஃபேஸுக்கு வரும். ஆயில் சர்ஃபேஸுக்கு வரும்பொழுது அதோட சேர்ந்து ஓர் பார்ட்டிக்கிளும் வந்துடும். This froth is skimmed off and tried to recover the concentrated ore. froth எல்லாத்தையும் அடுத்து இன்னொரு சைடு நாம் வலிச்சு எடுக்கும் பொழுது, skimmed offனா வலிச்சு எடுக்கும் பொழுது அதோடு சேர்த்து ஓர் பார்ட்டிக்கிள் வந்துடும். ஓரே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். gangue particles that are preferentially wetted by water settle at the bottom. தண்ணியில் ஒட்டுன்னு அந்த கேங் பார்ட்டிக்கிள் அந்த அப்பரடஸோட
வாட்டத்தில் அப்படியே டெபாசிட் ஆகிடும். When a sulfide ore of the metal containing other metal sulfide has impurities, depressing agents such as sodium cyanide, sodium carbonate, NaCN, Na2CO3 etc. are used to selectively prevent other metal sulfide from coming to the froth. அதாவது இது தனியாக கேட்குறாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, ஒரே ஓரில் 2 சல்ஃபைடு இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஃப்ரோத் ஃபார்ம் ஆச்சுன்னா 2 மெட்டலை நம்ம ஒரே நேரத்தில் செப்பரேட் பண்ண முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ தான் டிப்ரெஸிங் ஏஜெண்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம், சோடியம் சைனைடு ஆர் சோடியம் கார்பனேட். இந்த டிப்ரெஸிங் ஏஜெண்டோட வேலை என்ன வேலை தெரியுமா? அந்த 2 சல்ஃபைடில் ஒரு சல்ஃபைடை ஃப்ரோத் ஃபார்ம் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும், தடுக்கும். ஆக இன்னொரு மெட்டல் சல்ஃபைடு மட்டும்தான் ஃப்ரோத் ஃபார்ம் ஆகும், ஆயிலில் வெட் ஆகும். அதை மட்டும் நம்ம ஈஸியாக செப்பரேட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வென் impurities such as ஜிங்க் சல்ஃபைடு கலீனாவில் மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா, ஜிங்க் சல்ஃபைடு இம்பியூரிட்டிஸ் கலீனாவில் மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா சோடியம் சயனைடை நாம் அதில் ஆட் பண்ணும் பொழுது இவங்க தான் டிப்ரெஸிங் ஏஜெண்ட்டு. இந்த ஜிங்க் சல்ஃபைடு சோடியம் சயனைடோட ரியாக்ட் ஆகி சோடியம் டெட்ரா சயனோ ஜிங்கேட் 2 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இவங்க ஃப்ரோத் ஃபார்ம் ஆக மாட்டாங்க, இவங்க மட்டும்தான் ஃப்ரோத் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு அவங்க லெட் சல்ஃபைடை ஈஸியாக நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷனுக்கு உண்டான டயக்ராம் இதுதான், நல்லா பார்த்துக்கிடுங்க. இந்த வாட்டரில் ஓரை ஆட் பண்ணி அதில் நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணுறோம்? ஃப்ரோத்திங் ஏஜென்ட் பைன் ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில், தென் கலெக்டர் சோடியம் மெத்தில் சாந்தேட், இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி மேலேருந்து ஏரை ப்ளோ பண்ணி நல்லா அஜிடேட் பண்ணும் பொழுது, நல்லா கலக்கும் பொழுது ஃப்ரோத் ஃபார்ம் ஆகும். ஃப்ரோத்தில் ஆயில் இருக்கும், ஆயிலில் ஓர் பார்ட்டிக்கல் இருக்கும். ஃப்ரோத் எல்லாமே சர்ஃபேஸுக்கு மேலே வந்து ஸ்கிம்டு ஆஃப் தனியாக செப்பரேட் பண்ணும் பொழுது ஃப்ரோத்தோட சேர்ந்த ஆயிலோட சேர்ந்த ஓர் பார்ட்டிக்கல் தனியாக செப்பரேட் ஆகிடும். இந்த கேங் இந்த கடைசியில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் கலரில் டெபாசிட் ஆகி பார்த்தீங்களா, இதுதான் கேங் பார்ட்டிக்கல். ஸோ கேங் இங்கே பாட்டத்தில் டெபாசிட் ஆகிடும், ஓர் பார்ட்டிக்கல் தனியாக நாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதில் தான் மெட்டல் இருக்கும், ஹை பர்சன்டேஜ் மெட்டல், இதில் நாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கால்டு ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட்.